நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தமிழக அரசியல் களம் அப்படின்றத இப்போ காளியம்மாள் இருக்காங்க இல்லையா, அவங்க நாத்தாக்காலேருந்து விலகினது அப்படின்ற விஷயத்தினால பார்த்தோம் அப்படின்னா பரபரப்புக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மாநில பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, ஒன்றிய பொறுப்புலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பல முக்கியமான பொறுப்புகள் இருந்தவங்க இருக்காங்க இல்லையா, மாவட்ட செயலாளர்கள் உட்பட எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் வந்து விலகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீமான் இந்துத்துவ அரசியல் அப்படின்றத வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பெரியார் எதிர்க்கக்கூடியவர் கூட வந்துட்டு நாங்கள் இருக்க விரும்பல அப்படின்ற மாதிரி பலர் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சீமானுடைய நம்பிக்கை நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இல்லையா, யார் போனாலுமே சீமானை அவங்க விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்ல இருந்த காளியம்மாள் பார்த்தோம் அப்படின்னா அதிரடியா நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறது பல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காளியம்மாள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆதரவாளரோட சேர்ந்து தனியாக இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்துட்டு சீமான் அவங்களை கட்சியிலேருந்து ஓரம் கட்டுறதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காளியம்மாள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நாம் தமிழர் கட்சியில் பொதுச் செயலாளர் பதவி கேட்டாங்க. அதை வந்துட்டு சீமானுடைய மனைவியாக இருக்கக்கூடிய கைல்வெளி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சீமான் தரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சதுனால அதில் ஏற்பட்ட அக்கப்போர்னால தான் பார்த்தோம் அப்படின்னா காளியம்மாள் ஒதுக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மூணாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா புதுசாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா, அங்க முக்கியமான பொறுப்பு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனாலதான் நாம் தமிழர் கட்சியை கை கழுவிட்டு காளியம்மாள் வெளியே போறாங்க அப்படின்னு பேசப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எது உண்மை, என்ன நடந்துச்சு காளியம்மாளுக்கு, யார் இந்த காளியம்மா உண்மையாவே போய் நாம் தமிழர் கட்சியில் இணைய போறாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் இந்த காளியம்மா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீமான் சொல்கிற மாதிரி ஒரு சமூக செயல்பாட்டாளர் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காளியம்மாள் இருக்காங்க இல்லையா, முன்னாடி அடையாளம் காணப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் இணைகிறாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா சீமானுக்கு அடுத்தபடியாக ஆண்களில் பல முகங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சாட்டை துரைமுருகனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான முகங்கள் அப்படின்றது வந்துட்டு இருக்குது. பட் பெண்கள் நாம் தமிழர் கட்சியில் பெண் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஞாபகம் ஒரு ஃபேஸ் அப்படின்னா அது காளியம்மாள் பேஸ் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கத்திலிருந்து வந்த ஒருத்தங்க எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் எந்த விதமான மேக்கப்பும் இல்லாமல் உணர்ச்சி பொங்க பேசக்கூடிய ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட காளியம்மாளுக்கு பார்த்தோம் அப்படின்னா சட்டசபை எலெக்ஷன்லையாக இருந்தாலும் சரி, இல்லை லோக்சபா எலெக்ஷன்லையாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சி சைட்லேருந்து வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருந்தாலும் கூட ஒரு பெண் தலைவராக வந்துட்டு அவங்களுடைய பேச்சினாலையும் அவங்களுடைய செயல்பாடுகளாலையும் எல்லார்கிட்ட இருந்துமே ஒரு ஈர்ப்பு அப்படின்றத ஈர்த்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பரவாயில்ல, ஒரு பொண்ணா இருந்துட்டு ஒரு பெண்ணா இருந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க இவ்வளவு தூரம் போராடுறாங்க, உண்மையாவே கிரேட்பா அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாருடைய பாராட்டியுமே காளியம்மா வாங்கியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சீமான் மேல ரொம்ப பெரிய குற்றச்சாட்டா உட்கட்சி நிறைய வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அவர் யாரையுமே மதிக்க மாட்டாரு, தான் அப்படின்ற மனநிலை இருக்கு இல்லையா, நான் தான் எல்லா முடிவும் எடுப்பேன், நான் எடுக்கிறதுக்கு நீங்க கட்டுப்பட்டா போதும் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு பலருமே சீமானுடைய கட்சியில இருந்து விலகிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரி நிர்வாகிகள் கூட்டத்தில் ஒரு டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட காளியம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பிசு இருக்காங்க, அவங்களை கூடிய சீக்கிரமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கழிச்சு விட்டுற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஒரு கிளிப்பிங் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமாவே பார்த்தோம் அப்படின்னா காளியம்மா பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சியில் அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஈடுபடலை அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பல மாதங்கள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா சீமானோட ஒரு மேடையில் பேசுகிறாங்க. அதுலேயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீமான் பிரபாகரனை சந்திச்சதே வெறும் 12 நிமிஷம் தான் அப்படின்ற மாதிரியான கருத்தை சொல்லி பரபரப்பை ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா முழுமையாகவே நாம் தமிழர் கட்சியினுடைய எந்த செயல்பாடுகள்லையுமே காளியம்மா தலைகாட்டல அப்படின்னே சொல்லலாம். ஈரோடு இடைத்தேர்தல் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க எந்த விதமான பிரச்சாரத்திலையுமே ஈடுபட சீமான்ட்ட இதை பத்தி கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து வந்துட்டு அவங்க இருந்தா இருக்கட்டும் போனா போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியா காளியம்மாவே வந்துட்டு பதவியை ரிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பேட்டியை கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கனத்து இதயத்தோடு எழுதுறேன் அப்படின்னு ஒரு கடிதத்தை வந்துட்டு காளியம்மாள் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இந்த பயணம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல. பட்
எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒவ்வொரு முடிவு இருக்கிற மாதிரி இந்த முடிவை நான் எடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு இத்தனை நாளாக வந்துட்டு அண்ணன் தங்கையாகவும் உறவுகளாக இருந்த எல்லாத்துக்குமே வந்துட்டு நன்றி. ஸோ தமிழ் தேசியம் இருக்கு இல்லையா, அதை விதைக்கக்கூடிய காலத்தில் தொடர்ந்து செயல்படுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கடிதத்தை வெளியிட்டு நாம் தமிழர் பொறுப்புகளை திறந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு முக்கியமான காரணமாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஆதரவாளர்கள் பெறுகிறத வந்துட்டு சீமான் இருக்கார் இல்லையா, அவர் ரசிக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. அட் த சேம் டைமில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவி அப்படின்றத கேட்டு காளியம்மா அடம் பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சீமான் பகிரங்கமாகவே சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாம் தான் வந்துட்டு காளியம்மாவை ஓரம் கட்டுறதுக்கான அதி முக்கியமான காரணம் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காளியம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கட்சியிலேருந்து ஓடமட்டுறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, இது எல்லாத்தையுமே தாண்டி காளியம்மா நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, காளியம்மாவுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் வந்து அழைப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பெண் தலைவராக உருவெடுத்து அவங்களுடைய பேச்சினால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பலரை வந்துட்டு காளியம்மா தன்வசப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பெண் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சலை அம்மா மாதிரியான தலைவர்களை கொள்கை தலைவராகவே தாவேக்கா ஏற்றிருக்கிறதுனால காளியம்மாளுக்கு கண்டிப்பாக அங்கே சிவப்பு கம்பள வரவேற்பு ரெடியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ காளியம்மா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 99% இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கத்தில் திமுகவில் இருந்துமே பார்த்தோம் அப்படின்னா அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். காளியம்மா விருப்பப்பட்டாங்க அப்படின்னா திமுகவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திராவிடம் இருக்கு இல்லையா, திராவிடத்தை வந்துட்டு அதிதீவிரமாக எதிர்த்த காளியம்மாள் திமுகவோட போய் செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைமில் திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு அப்படின்னு சொல்லி தாவேக்கா சொல்லியிருக்கிறதுனால அந்த தமிழ் தேசியத்துக்காக தமிழக வெற்றி கழகத்தில் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தன்னுடைய லெட்டரில் கடைசி வரியில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தேசிய வழி இருக்கு இல்லையா, அதில் பின்தொடர்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இப்போதைக்கு தமிழக அரசியல் களத்தில் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கைகளை நாத்தாக்காவும் தமிழக வெற்றி கழகமும் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நாத்தாக்காவிலேருந்து அவங்க வெளியேறினால தமிழக வெற்றி கழகத்தில் தான் அவங்க இணைய போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ராஜ்மோகன் இருக்கார் இல்லையா, அவருக்கு கொடுத்த மாதிரியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான பதவி அப்படின்றது காளியம்மாளுக்கு வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீமானினுடைய அழிவு அப்படின்றது இருக்கு இல்லையா, தான் தான் அப்படின்ற அந்த அகம்பாவம் யாரையா இருந்தாலும் ஒரு நாள் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளாக சீமான் இன்னைக்கு அரசியல் களத்தில் உருமாறி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ காளியம்மாள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய விலகலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சீமானை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.